அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எரேமியா 33வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுது. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளச் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். என்னன்னா, இது தேவன் திரும்பி கட்டுகிற ஒரு அதிகாரம். திரும்பி கட்டுகிறத பற்றி பேசுகிறதுக்கு உண்டான அதிகாரம். நான் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் திரும்பி கட்டுகிற ஒரு வருஷமாக இது இருக்க போகுது. இந்த அதிகாரத்துடைய பின்னணியை வாசித்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நல்லா புலப்படும். என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையை எரேமியா பெற்றுக்கொள்ளும் போது அவர் சிறைச்சாலையில் இருந்தார். ஆமாம், அவரே நல்ல நிலைமையில் இல்லை. ஆனாலும் தேவன் இந்த நன்மையுள்ளவராக இருக்கிறதுனால இந்த தேசத்தை, இஸ்ரவேலையும் யூதா தேசத்தையும் திரும்பி கட்டுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை எரேமியா மூலமா இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர் கொடுத்தபடியே அவர்களை திரும்பவும் கட்டினார். இயேசு கிறிஸ்துவோடைய திரும்ப கட்டுகிற வல்லமை, ஒரு நன்மை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய அடையாளமாக இருந்திருக்கலாம். கடந்த நாட்களில் பிசாசு, எதிரியானவன் உங்களிடமிருந்து உங்கள் அடையாளத்தையோ, உங்கள் பணத்தையோ, உங்களுடைய செல்வ செழிப்பையோ, உங்களுடைய உயர்வுகளை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகளை, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இழந்ததுக்கு நிகராக 7 மடங்கு திருப்பி கொடுக்கிற தேவனின் கரம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். ஆமாங்க, தேவனுடைய கரம் உங்களுக்கு திரும்பி தரப்போகுது. 7 மடங்கு நீங்கள் இழந்ததை காட்டிலும் 7 மடங்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. நான் உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அவர் கொடுக்க போகிற நன்மை அவருக்கு கீர்த்தியாயும், அவருக்கு புகழ்ச்சியாயும், அவருக்கு மகிமையும் தரப்போகுது. அது மாத்திரம் இல்லை, தேவன் செய்ய போகிற இந்த நன்மையை, தேவன் திரும்பி கொடுக்க போகிற இந்த காரியங்களை பார்க்கிறவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறது பார்க்கிறவர்கள் நடுங்க போகிறாங்க. எப்படி இவர் வாழ்க்கையில் இது உண்டாகிற்று, எப்படி இவங்க வாழ்க்கையில் இது உண்டாகிற்று, எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களை கண்டு நடுங்க போகிற தேவனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எல்லாவற்றையும் திரும்பி கட்டுகிற தேவன், அவருடைய கரம் எல்லாவற்றையும் திரும்பி 7 மடங்கு உங்களுக்கு கொடுக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். God bless you abundantly.